ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கே போயிருக்கேன்னா எஸ்எஃப்ஆர் காலேஜு. நான் அங்கே தான் படித்தேன். 15 வருஷம் கழிச்சு அங்கே அலுமினி மீட் வச்சுருந்தாங்க. போனேன். காலேஜை பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறையா சேஞ்சஸ் இருந்துச்சு. 15 வருஷம் கழிச்சு பார்த்துருக்குறோம்ல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருக்கிற மென்டல் ப்ரெஷர்லலாம் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலேஜில் உள்ள பிள்ளையார் கோயில். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கும்போதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே இருந்தாங்க. எந்த கொஞ்சம் சேஞ்சஸ் தான். ஏன்னா பிள்ளைங்க ஃபேமிலி அப்படிங்கிறதுல இருந்து ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவங்க கூட நல்லா அரட்டடிச்சு இது பண்ணுறது வந்து ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசி சிரிச்சிட்ருந்தோம். அன்னைக்கு வந்து ஃபேமிலி குடும்பம் அப்படிங்கிறதுன்னு இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஃப்ரெண்டாக அந்த மாதிரி பேசி நல்லா சிரிச்சிட்ருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு காலேஜ் போகணும், காலேஜ் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தோம். அதை காலேஜ்லேருந்து எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. போனோம். எல்லாருமே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மைண்டு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. எங்கள் பசங்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குது காலேஜு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் காலேஜ் லைஃப்லலாம் எப்படிலாம் அரட்டை அடிப்போமோ அதை மாதிரிலாம் அரட்டை அடித்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் பாப்பாலாம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அங்கே கேம் கண்டக்ட் பண்ணாங்க. என் பசங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. நல்லா இருந்தது. பசங்கள்லாம் கேட்டாங்க, இப்படிலாம் காலேஜ் லைஃப்பில் இருந்துட்டு என்னம்மா இப்படி இருக்குது, இப்படி இருக்கிற அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன பண்ண ஒரு ஃபேமிலின்னு ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஐடென்டிட்டியெல்லாம் மறைச்சிட்டு தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் நான் ஸ்டூடெண்ட்டாக நானாக இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மேரேஜ் லைஃப் வந்து ஒரு பொண்ணுங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது அங்கே போய் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய லைஃப்னு இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்லேயுமே நிறையா எவ்வளோ சேஞ்சஸ்ஸு எப்படிலாம் இருக்கிறாங்க. நம்ம தான் ரொம்ப இதாக இருக்கிறோம்னு நினச்சோம். ஆனால் அங்கே போய் நிறையா பசங்க நிறையா பிள்ளைங்க அவங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு நம்ம பெட்டரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்தது. ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு மேரேஜ் லைஃப்பில் போய் மாமனார், ஹஸ்பண்டு, மாமியார், நாத்தனார் அப்படிங்கிறதுல போய் அவங்க எல்லாருமே அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட ஒரிஜினாலிட்டியை மறைச்சி ஒரு இதை ஃபேக்காக தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. மெயினாக அன்னைக்கு இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் எப்படி அவங்களா தான் எல்லாருமே இருந்திருக்கிறோம். அந்த மேம்லாம் ரொம்ப பிடிக்கும், ஃபேவரேட்டு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதெல்லாம் நான் காலேஜில் உட்காந்து இந்த பிளேஸு 3rd இயரில் உட்காந்து அந்த பிளேஸில் அதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி போனோம்.